வணக்கம். ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, உத்தரம் நட்சத்திரம், அஷ்டமி திதி. திதி நல்லா இல்லைன்னா கூட யோகமும் கிழமையும் நல்லா இருக்கு. சந்திரன் வளர்பிறை சந்திரன், அதனாலே நல்லவர். யோகமும் நல்லா இருக்கிறதுனால பல ராசிகளுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. 2 ராசிகளுக்கும் 2 நாட்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. அதாவது திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க. இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷம் ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். உங்களுடைய பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள் 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள், செவ்வாய். நேயர்களே, இந்த 2 நாட்களும் அஷ்டமி நவமி திதியாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இருக்கு. அடங்கும் கொரோனா வந்துச்சு, டாக்டருக்கு நல்லா இருந்துச்சு இல்லை, நர்ஸுக்கு டாக்டருக்கு முகக்கவசம் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் லாபம் வந்தது இல்லையா? கடுமையாக உழைத்தார்கள், ஆனால் வருமானம் அதிகரித்தது. அந்த மாதிரி திதி சரியில்லைனா கூட, அஷ்டமி நவமி 2 நாளுமே சிறப்பான திதியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்போது திருஷ்டி இருக்குமா? பின்ன இந்த காலத்தில் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஐயையோ, பெரிய பிரச்சனை. எனவே வழிபாடு முக்கியம். ஓம் ரோகிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, பூமா தேவியை போற்றி, பாமா தேவியை போற்றி, அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அனுசுயா தேவியை போற்றி, அதிதி தேவியை போற்றி. 2 நாளும் குமர குருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா படித்து பார்க்கணும். சார் புரியுது புரியல, பாயிண்ட் இல்லை, படிங்க. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் படிங்க, முழுக்க படிங்க. கோயிலில் உட்காந்து படிங்க. புரியணுங்கிற அவசியம் கிடையாது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தீர். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். செஞ்சிருங்க, நலம் பெறுவீர்கள். ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிற நிலை, இதெல்லாம் இருக்குது. எளிமையாக தப்பிச்சுக்கலாம் பரிகாரம் பண்ணுனா என்னங்கிறத சொல்கிறோம். ஆனால் இந்த 2 நாளுமே சிறப்பாக இல்லை, கவனம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை, திங்கள் 7 தெற்கு சிவப்பு, செவ்வாய். நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம். திதி அஷ்டமி நவமி, திங்கள் அஷ்டமி செவ்வாய் நவமி. எனவே என்ன பண்ணுறது? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, பௌமனே போற்றி, பரத்வாஜரே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் ஒரு பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து மனப்பாடம் பண்ணி விநாயகப் பெருமான் முன்னாடியோ முருகப்பெருமான் முன்னாடியோ சொல்லுங்கள். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படித்து பாருங்கள். இந்த 2ஐயும் பண்ணுங்க. ஜெயிக்க முடியாது, ஆனால் தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்காது, ஆனால் கெட்டதை தடுத்துடலாம், உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. நியாய தர்மப்படி நடங்கள். ஆமாம், ஞாபகம் வச்சுக்கோ. மிதுன ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், உங்களோட பிறவி குணம் அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9 கிழக்கு மேற்கு, வெள்ளை பச்சை, திங்கள் 7, 1 வடக்கு தெற்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். நேயர்களே, இந்த 2 நாட்களும் அஷ்டமி நவமி திதியாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இருக்கு. அடங்கும் கொரோனா வந்துச்சு, டாக்டருக்கு நல்லா இருந்துச்சு இல்லை, நர்ஸுக்கு டாக்டருக்கு முகக்கவசம் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் லாபம் வந்தது இல்லையா? கடுமையாக உழைத்தார்கள், ஆனால் வருமானம் அதிகரித்தது. அந்த மாதிரி திதி சரியில்லைனா கூட, அஷ்டமி நவமி 2 நாளுமே சிறப்பான திதியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்போது திருஷ்டி இருக்குமா? பின்ன இந்த காலத்தில் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஐயையோ, பெரிய பிரச்சனை. எனவே வழிபாடு முக்கியம். ஓம்
ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமா தேவியே போற்றி, பாமா தேவியே போற்றி. அடிக்கடி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. 2 நாளும் குமர குருபரர் அருளி இருக்கிற கந்தர் கலிவெண்பா படித்து பார்க்கணும். சார் புரியுது புரியல பாயிண்ட் இல்லை, படிங்க. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் படிங்க, முழுக்க படிங்க, கோயிலில் உட்காந்து படிங்க. புரியணுங்கிற அவசியம் கிடையாது. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்திரு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும், வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான், செஞ்சிருங்க, நலம் பெறுவீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள், பிரமாதமான வாழ்க்கை, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கிறது உங்களோட பிறவி குணம், நல்ல நாள். செவ்வாய் வேற 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு இன்னும் 1 மாதத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். எனவே 2 நாட்களும் சூப்பர். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள் 7, 6, தெற்கு கிழக்கு, சிவப்பு மஞ்சள், செவ்வாய். நேயர்களே, இந்த 2 நாட்களும் அஷ்டமி நவமி திதியாக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இருக்கு. அடங்கும் கொரோனா வந்துச்சு, டாக்டருக்கு நல்லா இருந்துச்சு இல்லை, நர்ஸுக்கு, டாக்டருக்கு, முகக்கவசம் செய்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் லாபம் வந்தது இல்லையா? கடுமையாக